ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். நாவலந்தீவிலே வைஷ்ணவ சமயமே மேலான சமயம் என்று நிலைநாட்டுவதற்காக வாதப்போர் அதிலே ஈடுபட்டு கொண்டிருந்தான் ஆழ்வார்க்கடியான். அவன் முன்னாலே குவித்து வைக்கப்பட்டிருந்த பட்டு பீதாம்பரங்களும் பொற்காசுகளும் ருத்ராட்ச மாலைகளும் மகர கண்டிகைகளும் கமண்டலங்களும் குண்டலங்களும் அவன் பலரை வாதப்போரில் வீழ்த்தியதற்கு சான்றாக அமைந்தது. அதே நேரத்தில் சற்று தூரத்தில் கையிலே சுழற்றிய கத்தியுடன் இடுப்பில் துணியுடன் வந்தியத்தேவன் நின்று கொண்டிருந்தான். யாராவது ஏருக்கு மாறாக வாதப்போரிலே நடந்து கொண்டிருந்தால், தகராறு செய்தால் அவர்களை நன்றாக கவனிப்பதற்காக அவன் சித்தமாக இருந்தான். கவனித்தும் கொண்டு வந்தான். எச்சரிக்கை, நியாயமாக வாதப்போர் செய்வோர் செய்யலாம். அத்துமீறி இந்த வைஷ்ணவன் மீது யாராவது கையை வைத்தால் இந்த வாளுக்கு இரையாவார்கள் என்று கூறியதுடன் கத்தியையும் இருமுறை சுழற்றினான். கோபத்துடன் வந்த சைவர்கள் சாந்தமடைந்தார்கள். அவர்களில் ஒருவர், ஓ வைஷ்ணவனே, ஏதோ நீ இன்றைக்கு வாதத்தில் ஜெயித்து விட்டதாக எண்ணி கர்வம் கொள்ளாதே. திருநாரையூருக்கு போ. அங்கே உன்னை வாதில் வென்று புறமுதுகிட்டு ஓடச் செய்யக்கூடிய நம்பியாண்டார் நம்பியிருக்கிறார் என்றார். உங்கள் திருநாரையூர் நம்பியை திருநாராயணபுரத்து அனந்த பட்டரிடம் வந்து வாதமிடச் சொல்லுங்கள். அங்கே நானும் ஒருவேளை இருந்தாலும் இருப்பேன் என்று கூறினான் ஆழ்வார்க்கடியான். பலமுறை அவன் நாவலோ நாவல் என்று கூவியும் யாரும் புதிதாக வாதிட வரவும் இல்லை. எனவே நாவல் கலையை எடுத்துவிட்டு சங்கு சக்கரம் பொறித்த வெற்றிக் கொடியை ஆழ்வார்க்கடியான் நட்டான். பக்கத்தில் நின்று எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த வைஷ்ணவர்கள் சிலர் உடனே அருகில் வந்து அவனை தூக்கி தோளில் வைத்து கொண்டு, நாராயணனே நம் தெய்வம், நாம் எல்லோரும் துதி செய்வம் என்று பாடிக்கொண்டு கூத்தாடினார்கள். பிறகு அவர்கள், வீர வைஷ்ணவனே, எங்கள் இல்லத்துக்கு வந்து அமுது செய்து அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். அங்கனமே ஆகிய என்று ஆழ்வார்க்கடியான் கம்பீரமாக கூறிவிட்டு வந்தியத்தேவனையும் அழைத்து கொண்டு சென்றான். இருவரும் புளியோரை, திருக்கண்ணமுது, ததியோன்னம் ஆகியவற்றை வயிறு முட்டும்படி ஒரு கை பார்த்தார்கள். ஆழ்வார்க்கடியான் தான் வாதப்போரில் சம்பாதித்த பொருள்களில் அங்கவஸ்திரமாக அணியக்கூடிய பீதாம்பரம் ஒன்றை மட்டும் வந்தியத்தேவனிடம் கொடுத்துவிட்டு மற்றவற்றை ஸ்ரீ வைஷ்ணவர்களிடம் கொடுத்து அவற்றின் பெருமானத்துக்கு பொற்கழஞ்சுகள் பெற்றுக்கொண்டான். வைஷ்ணவ சமயத்தின் மேன்மையை நிலைநாட்டிக் கொண்டு வடக்கே ஹரித்வாரம் வரையில் போக வேண்டியிருப்பதால் தனக்கு பொற்காசுகள் தேவை என்பதாக அவன் தெரிவித்துக் கொண்டான். ஸ்ரீ வைஷ்ணவர்களும் மனமுவந்து பொருள்களின் பெருமானத்துக்கு அதிகமாகவே பொற்காசுகளை கொடுத்தார்கள். பெற்றுக்கொண்டு ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் பிற்பகலில் கடம்பூரை நோக்கி பிரயாணப்பட்டார்கள். கொள்ளிடத்தில் அப்போது பெருவெள்ளம் போய்க் கொண்டிருந்தபடியால் அவர்கள் ஏறி வந்த குதிரைகளை கொண்டு வர முடியவில்லை. அவர்கள் நதியை கடந்த ஓடத்தில் ஜனங்கள் அதிகமாக ஏறியிருந்தபடியால் படகு கரையை அடையும் சமயத்தில் கவிழ்ந்து விட்டது. மற்றவர்களைப் போல வந்தியத்தேவனும் ஆற்று வெள்ளத்தில் விழுந்து நீந்தி கரை சேர வேண்டியதாயிற்று. அந்த சமயம் அத்தனை காலமாக எத்தனையோ நெருக்கடியான நிகழ்ச்சிகளிலும் வந்தியத்தேவன் காப்பாற்றிக் கொண்டு வந்த அவனுடைய அரைக்கச்ச சுருளும் அதில் அவன் பத்திரப்படுத்தி வைத்திருந்த இலச்சினைகளும் இளைய பிராட்டி தந்த ஓலையும் கூட நதி வெள்ளத்தில் போய்விட்டன. அவற்றுடன் இருந்த பொன் நாணயங்களும் போய்விட்டன. புதிய குதிரைகள் வாங்குவதற்காக பணம் சேகரிப்பதற்காகவே முன்னர் சொன்ன யுக்தியை அவர்கள் கையாண்டார்கள். ஊத்தி பலித்து கொஞ்சம் பணமும் கிடைத்தது. ஆனால் அந்த கிராமாந்தர பகுதிகளில் குதிரை எங்கும் விலைக்கு கிடைக்காது என்று தெரிந்தது. கடம்பூர் கிராமத்தில் வாரம் ஒரு நாள் நடைபெறும் சந்தையில் ஒருவேளை குதிரைகள் விற்பனைக்கு வரலாம். இல்லாவிடில் திருப்பாதிரி புலியூர் சென்று வாங்க வேண்டும். கடம்பூருக்கு போவதா வேண்டாமா என்பது பற்றி அந்த நண்பர்களுக்குள் வாதம் நடந்தது. அதில் உள்ள சாதக பாதகங்களை பற்றி விவாதித்தார்கள். கடம்பூரில் ஆதித்த கரிகாலரின் வருகையை பற்றி ஏதேனும் செய்தி கிடைத்தாலும் கிடைக்கலாம். காஞ்சியிலிருந்து புறப்பட்டு விட்டாரா, எந்த வழியாக வருகிறார் என்று ஏதேனும் தகவல் தெரிந்தால் நல்லதல்லவா? ஆனால் கடம்பூரில் தெரிந்தவர்களின் கண்ணில் படக்கூடாது. கந்தமாறனை சந்திக்க நேர்ந்துவிட்டால் ஆபத்தாய் போய்விடும். ஒருவேளை பழுவேட்டரையரின் பரிவாரங்கள் இதற்குள் வந்திருந்தால் அதுவும் தொல்லைதான். வைஷ்ணவனே,
உனக்குத்தான் இரவில் சுவர் ஏறி குதிக்க தெரியுமே, சம்புவரையர் குதிரையில் ஆயத்திலிருந்து 2 குதிரைகளை கொண்டு வந்து விடலாமே என்றான் வந்தியத்தேவன். நான் சுவரேறி குதிப்பேன், ஆனால் குதிரைகளுக்கு சுவரேறி குதிக்க தெரிய வேண்டுமே என்றான் வைஷ்ணவன். பழுவூர் பரிவாரங்கள் அங்கே வந்திருந்தால் 2 குதிரைகளை அடித்து கொண்டு போகலாம். அவர்கள் முன்னொரு சமயம் கடம்பூரில் என்னுடைய குதிரையை விரட்டி அடித்தார்கள் அல்லவா, அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்றான் வாணர்குல வீரன். சில மாதங்களுக்கு முன்பு கடம்பூரில் அவர்கள் சந்தித்தது பற்றியும் அன்று இரவு நடந்த அபூர்வமான சம்பவங்களைப் பற்றியும் வழிநெடுகப் பேசிக் கொண்டு வந்தார்கள். இருவரும் சூரியன் அஸ்தமிக்கும் சமயத்துக்கு கடம்பூரை அடைந்தார்கள். கடம்பூர் அவர்கள் எதிர்பார்த்தது போல அமர்க்களப்பட்டு கொண்டுதான் இருந்தது. அரண்மனையும் கோட்டை வாசலும் கொடிகளாலும் தோரணங்களாலும் தொங்கல் மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு விளங்கின. கோட்டை வாசலிலும் சரி, மதில் சுவரைச் சுற்றியும் சரி, முன்னைவிட காவல் பலமாக இருந்தது. பட்டத்து இளவரசர் ஆதித்த கரிகாலர் வருகிறார் என்றால் கேட்க வேண்டுமா? அதே சமயத்தில் தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையரும் ராணியுடன் வரப்போகிறார். 2 பேருடைய பரிவாரங்களும் வருவார்கள். சில நாளைக்கு ஊர் தடபுடல் பட்டுக்கொண்டுதான் இருக்கும். இதையெல்லாம் பற்றி கடம்பூர் கடைத்தெருவில் ஜனங்கள் பேசிக்கொண்டிருந்ததை 2 நண்பர்களும் கேட்டார்கள். ஜனங்கள் பேச்சிலிருந்து 2 சாராரும் இன்னும் வந்து சேரவில்லை என்று தெரிந்தது. சம்புவரையர் மகன் கந்தமாறன் ஆதித்த கரிகாலரை அழைத்து வர காஞ்சிக்கே புறப்பட்டு போயிருக்கிறான் என்றும் தெரிந்தது. இந்த பரபரப்பான பேச்சுக்களுக்கிடையில் சிலர் கடல் கொண்டு விட்ட இளவரசன் அருள்மொழிவர்மனை பற்றியும் மெல்லிய குரலில் பேசினார்கள். அவ்வளவு பெரிய துக்க சம்பவம் நடந்திருக்கும் போது இங்கே விருந்துகளும் களியாட்டங்களுக்கும் ஏற்பாடு நடந்து வருவது பலருக்கு பிடிக்கவில்லை என்று ஜாடை மாடையாக அவர்கள் பேசிக்கொண்டதிலிருந்து தெரிந்தது. ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் இந்த பேச்சுக்களை எல்லாம் காது கொடுத்து கேளாதவர்கள் போல கேட்டுக்கொண்டு ஊரை தாண்டி போனார்கள். ஊருக்குள் எங்கேயும் இரவு தங்க அவர்கள் விரும்பவில்லை. ஊருக்கு அப்பால் சமீபத்தில் எங்காவது பாழடைந்த மண்டபம் அல்லது சத்திரம் சாவடி இல்லாமலா போகும்? அப்படி இல்லாவிட்டால் இரவு வீரநாராயணபுரத்துக்கு போய் தங்கிவிடுவது நல்லது. அங்கே உள்ள பெரிய பெருமாள் கோயிலின் 100 மண்டபத்தில் நிம்மதியாக படுத்துறங்கலாம். முதல் நாள் இரவு நிகழ்ச்சிகளுக்குப் பிறகு ஓரிரவு நல்ல தூக்கம் அவர்களுக்கு அவசியமாயிருந்தது. கடம்பூரை தாண்டி சாலையோடு சிறிது தூரம் சென்றதும் அடர்த்தியான மூங்கில் காடு ஒன்றும் அதற்குள் ஐயனார் கோயில் ஒன்றும் தெரிந்தன. வைஷ்ணவரே, இனிமேல் என்னால் நடக்க முடியாது. இரவு இந்த கோயிலில் படுத்திருக்கலாம். யார் கண்ணிலும் படாமல் இருப்பதற்கு இது நல்ல இடம் என்றான் வந்தியத்தேவன். அப்பனே, நீ சொல்வது தவறு. இம்மாதிரி இடங்களுக்கு நம்மைப் போல இன்னும் யாராவது வந்து சேரமாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம் என்றான் ஆழ்வார்க்கடியான். அப்படி வருகிறவர்கள் குதிரைகளுடன் வந்தவர்களானால் ரொம்ப நல்லது என்றான் வந்தியத்தேவன். இந்த மூங்கில் காட்டுக்குள் எந்த குதிரையும் நுழைய முடியாது. மனிதர்கள் நுழைந்து செல்வதே கடினமான காரியமாயிற்றே. எங்கேயாவது ஒற்றையடி பாதை ஒன்று இல்லாமற் போகாது. கோயில் பூசாரி வரக்கூடிய வழியேனும் இருந்துதானே ஆக வேண்டும். இருவரும் அடர்த்தியான மண்டி கிடந்த மூங்கில் புதர்களை சுற்றி சுற்றி வந்து கடைசியாக குறுகலான ஒற்றையடி பாதை ஒன்றை கண்டுபிடித்தார்கள். அதன் வழியிலே உடம்பில் முட்கள் கீறாமல் நடந்து போவது மிகவும் பிரயாசையாக இருந்தது. இவ்விதம் சிறிது தூரம் சென்ற பிறகு கொஞ்சம் இடைவெளி காணப்பட்டது. அதில் சிறிய ஐயனார் கோயில் இருந்தது. கோயிலுக்கு எதிரே பலிபீடமும் அதையொட்டி மண்ணினால் செய்து காளவாயில் சுடப்பட்ட யானைகளும் குதிரைகளும் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன. ஐயனாருக்கு வேண்டுதல் செய்து கொள்ளும் பக்தர்கள் இவ்விதம் மண்ணினால் செய்த குதிரைகளும் யானைகளும் கொண்டு வந்து வைப்பது வழக்கம். அவற்றை பார்த்ததும் வந்தியத்தேவன், குதிரைகளைப் பற்றி இவ்வளவு கவலைப்படுகிறோமே, ஐயனாரை கேட்டு 2 குதிரைகள் வாங்கிக் கொள்ளலாமே என்றான். மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கக்கூடாது என்ற பழமொழி தெரியாதா என்றான் ஆழ்வார்க்கடியான். வைஷ்ணவனே, எங்கள் ஐயனார் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம். கேட்ட வரத்தை உடனே கொடுக்கக்கூடியவர். உங்கள் விஷ்ணுவைப் போல பக்தர்களை தவிக்க விட்டு பட்டப்பகலில் தூங்கிக் கொண்டிருப்பவர் அல்ல என்றான் வந்தியத்தேவன். அப்படியானால் இந்த மண் குதிரைகளுக்கு உயிர் கொடுத்தாலும் கொடுப்பார் என்று சொல்லு. ரொம்ப நல்லதாய் போயிற்று. பணம் மிச்சம். உண்மையான பக்தி இருந்தால் மண் குதிரைகளும் உயிர் பெறும். பார்க்கப் போனால் நம்முடைய உடம்புகள் மட்டுமென்ன, பிரம்மதேவன் மண்ணினால் செய்து உயிர் கொடுத்ததுதானே. நன்கு சொன்னாய் தம்பி. இந்த உடம்பே மண்ணினால் செய்த உடம்பு என்பதை மறந்து விடுகிறோம். அதை அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக திருமண்ணை குழைத்து நெற்றியிலும் உடம்பிலும் இட்டுக் கொள்ளும்படி வைஷ்ணவ ஆச்சாரிய புருஷர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள்.
வந்தியத்தேவன் உஷ் என்று சொல்லி ஆழ்வார்க்கடியானுடைய கையை பிடித்துக்கொண்டு இன்னொரு கையினால் எதிரே சுட்டிக்காட்டினான். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். தமது முயற்சி பலனளிக்காமற் போகவே மனம் நொந்து திரும்பி போயிடுறார் பாட்டன் மலையமான். இதுவரை நிலவியிருந்த இறுக்கத்தை விடுவிக்க காட்சி மாற்றம் செய்கிறார் ஆசிரியர். கொள்ளிடத்தின் வடகரை திருக்கானாட்டு முள்ளூர். அறையில உடுத்திய துணி, கையில கத்தி, இப்படி காட்சி தர்றான் வல்லவரையன். திருமலையப்பனோட வாதம் பண்ணி தோற்று போய் நிபந்தனைப்படி இப்படி நிற்கிறானோன்னு தோழிடுச்சு. ஆனால் படகு கவிழ்ந்து ஆற்று வெள்ளத்தில் அரைக்கச்ச சுருள், அதிலிருந்த இலச்சனைகள், முக்கியமான ஓலை எல்லாம் போயிட்டுதுன்னு தெரிஞ்சதும் இந்த புதிருக்கு விடை கிடைச்சாலும் நிலைமையின் நெருக்கடி புரியுது. பணம் கிடைச்சாச்சு, குதிரை வாங்கணுமே. தென்மேற்கே 40 கிலோமீட்டரில் உள்ள திருப்பனந்தாளுக்குத்தான் போகணும்னா இயலாத காரியம். கொள்ளிடத்தில் வெள்ளப்பெருக்கு. வடக்கு 60 கிலோமீட்டரில் திருப்பாதிரி புலியூர். வெள்ள அறுக்குறுக்கிடும். அதில் வெள்ளப்பெருக்கு எப்படியோ. குதிரையை விட இப்போ ஓய்வு தான் தேவைப்படுது. கடம்பூருக்கு வர வேண்டிய இரு சாராரும் இன்னும் வந்து சேரல. பேசாம 6 கிலோமீட்டர் வடக்க இருக்கிற திருநாராயணபுரம் போய் ஓய்வெடுக்கலாம்னு முடிவு செய்கிறாங்க 2 பேரும். நல்ல முடிவு தான். ஆசிரியர் நமக்கு தந்த குறிப்புப்படி ஆதித்த கரிகாலன் வடக்கே 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கான். நல்லது. நாவுக்கும் கருத்துக்கும் விருந்தா வந்திருக்கிற தொடர்கள் புளியோரை. புளி ஓரை. புளியும் சமைத்த சோறும் கலந்த உணவு. ஓரை சமைத்த சோறு. புளியோரை புளியோதரை ஆயிட்டது. புளி, மிளகாய், வாசனை பொருள்கள், வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்து புளிக்காய்ச்சல் என்கிற விழுதோட வடித்த சாதத்தை கலந்து செய்வாங்க. திருக்கண்ணமுது. திருத்தமான பேரு திருக்கண்ணல் அமுது. கண்ணல் அமுதுன்னா பாயசம். அரிசி, வெல்லம், பால், நெய், முந்திரி, ஏலக்காய் சேர்த்து செய்யப்படுது. ததியோன்னம், அதாவது ததி ஓதனம். ததி தயிர், ஓதனம் சோறு, தயிர் சோறு. சமைத்த சாதம், காய்ச்சின பால், கெட்டி தயிர், உப்பு இவற்றோட நல்லெண்ணெயின் கடுகு, சீரகம், பெருங்காயம், கறிவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி தாளிச்ச கலவையை சேர்த்து கிளறினா கிடைக்கிறது ததியோன்னம். இவற்றை தவிர கூடுதலாக முனியோதரன் பொங்கல் என்கிற முனையதரையன் பொங்கல் பற்றியும் பார்ப்போம். திருக்கண்ணபுரம் என்னும் திவ்ய தேசத்தில் படைக்கப்படுற நைவேத்தியம் பச்சரிசி, பாசிப்பருப்பு, வெண்ணெய் உருக்கின நெய். முறையே 5 பங்கு, 3 பங்கு, 2 பங்குங்கிற விகிதத்தில் வெல்லம் சேர்த்து செய்யப்படுற பொங்கல். ஹரித்வாரம் பற்றிய குறிப்பு. இமயம் சிவாலிக் மலைத்தொடர்களின் அடிவாரத்தில் கங்கை நதிக்கரை தலம். புதுடெல்லியிலிருந்து வடகிழக்கே ஏறத்தாழ 220 கிலோமீட்டர் தொலைவு. சரி, சந்திப்போம் அடுத்த பகுதியில். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.